வணக்கம். நம்ம இன்னைக்கு எந்த படத்தினுடைய ரிவ்யூ பார்க்க போறோம்னா, எம்4எம் தெலுங்கு படத்தினுடைய ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ரொம்ப நாள் கழிச்சு தெலுங்கு படத்தினுடைய ரிவ்யூ பார்க்க போறோம். இந்த படம் பார்த்தீங்கன்னா, எந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் சூழ்நிலைன்னா, ஒரு கேஸ் எப்படி மொத்தமா தொடர்ந்து வந்து சாவடிச்சுட்டு வரான் ஒருத்தன். அந்த கேஸ வந்து போலீஸ விட ஒரு இன்வெஸ்டிகேஷன் மீன்ஸ் இந்த நியூஸ்க்கு பேட்டி குடுப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து தீவிரமா தேடிட்டு வராங்க. போலீஸே மிஞ்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இத வந்து பண்ணது ஒரு ஆண். ஆனா அவனே வந்து எல்லா விஷயம் எந்த ஒரு கேஸ் குடுக்கறதுக்கும் சின்ன சின்ன என்ன சொல்றது க்ளூ குடுத்துக்கிட்டே வரான். அவன கடைசி வரைக்குமே கண்டுபிடிக்க முடியல. தெலுங்கு இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், தெலுங்கு போலீஸா இருக்கட்டும், கண்டுபிடிக்க முடியாதபோது இந்த இன்வெஸ்டிகேட்டர் கொஞ்சம் வந்து சீக்வென்ஸ் குடுக்கும்போது போலீஸ்க்கு இவங்களுக்கு தெரிஞ்சிருது. எங்கள விட நீங்க ஏன் அந்த விஷயத்துல ஆர்வம் காட்டுறீங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சு, என்ன மாரியான ஒரு விஷயம் அப்படின்னு போகக்கூடிய படம் தான் எம்4எம். அந்த அளவுக்கு த்ரில்லு சீக்வென்ஸ் எதுவுமே இல்ல அந்த படத்துல. அதிகமா எதிர்பார்க்கப்பட்டு ஏமாற்றம் செய்யப்பட்ட படம் தான் எம்4எம். தமிழ் படத்துக்கு அளவுல இந்த படத்துல எதுவுமே இல்ல. தயவு செஞ்சு இந்த படத்த பார்த்து யாரும் ஏமாற வேணாம். புரொடியூசர் ஸ்கிரீன் பிளே ஒர்க் பக்காவா இருக்குதானே. ஆக்டிங்கும் கான்செப்டும் படத்துல இல்ல. டைரக்டர் வந்து கதைய வந்து இன்னும் ரீரைட் பண்ணியிருக்கலாம்னு தான் சொல்லணும். ஓகே. ட்ரை பண்ணியிருக்கீங்க. மறுபடியும் அடுத்த படத்துல பார்க்கலாம். இந்த படம் சரியில்லைங்க. பார்த்து ஏமாற வேணாம். இந்த படம் இந்த வாரத்துல வந்து ஒரு ஃபெயிலியர் படம்னா எம்4எம். சரிங்களா? பாய்.